எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீண்ட நாளுக்கு அப்புறம் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இடையில கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆகிட்டு அதனால தான் நான் வீடியோ போட முடியல. இனிமேல் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ இனிமேல் நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன், நீங்களும் கொஞ்சம் பிரார்த்திங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ நம்ம தீபாவளி வந்துருச்சு இல்லைங்களா, அதுக்கு நம்ம ஒரு நம்ம அச்சு முறுக்கு செய்ய போகிறோங்க. என்னென்னா என்னுடைய வீடியோவில் ஸ்வீட் அச்சு முறுக்கு நான் செஞ்சுருக்கேன், இனிப்பு அச்சு முறுக்கு நான் செஞ்சுருக்கேன். அது அதே மாதிரி தீபாவளிக்கு நிறைய பலகாரங்களை நான் செஞ்சுருக்கேன். என்னுடைய வீடியோவை நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே வரும். நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் இப்போ தீபாவளிக்கு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வீட்டில் இருக்க அரிசி இருக்கு இல்லைங்களா, நம்ம வீட்டில் புழுங்கல் அரிசி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நம்ம வீட்டில் அன்றாட நம்ம யூஸ் பண்ணுற அரிசியை வச்சு தான் நான் இந்த கார அச்சு முறுக்கு செய்ய போகிறேன். அதாவது என்னன்னா, நம்ம ரேசன் அரிசியில் தான் நான் செய்ய போகிறேன். ஏன்னா நீங்கள் புழுங்கல் அரிசியில் நம்ம இட்லி அரிசி கூட நீங்கள் எடுத்து செய்யலாம். ஆனால் நான் ரேசன் அரிசியில் தான் செய்ய போகிறேன். இந்த பாருங்கள், கையில் நான் வச்சுருக்காங்க பாருங்கள், ரேசன் அரிசியில் தான். இந்த ரேசன் அரிசியில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் நான் ரேசன் அரிசியில் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இது எப்படி செய்யலாம், இதுக்கு என்னென்ன தேவைப்படுன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் ரொம்ப ஈஸியானது தான் இது, டக்குன்னு செஞ்சிடலாம். ஏன்னா ரொம்ப வேலையும் கூட பிடிக்காது. இது எப்படி செய்யலாம், இது மெஷர்மெண்ட் எல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுட்டுங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்க, நம்ம மெஷர்மெண்டிங் கப் இருக்கு இல்லைங்களா, இதில் நான் 2 கப்பு நீங்கள் போடுறதா தான் போடலாம், இல்லை 1 கப்பு. நான் இதில் 1 கப்பு தான் நான் எடுத்துருக்கிறேன். 1 கப்பு எடுத்து வச்சிடலாம். எடுத்துக்கிட்டு நம்ம இதில் ஊற வைக்கணும். ஒரு 3 ஹவர் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதில் 1 கப்பு தான் நான் போட்டிருக்கேன். நான் இன்னும் உங்கள்கிட்ட மெஷரிங் கப்பு இல்லைன்னா நீங்கள் டம்ளார் வச்சுருக்கீங்களா, அந்த டம்ளாரில் நீங்கள் அளவுக்கு அப்படியே 1 கப்பு 1 டம்ளார்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இது ரேஷோ படி நான் போட்டு இதை பாருங்கள் 3 ஹவருக்கு முன்னே நான் ஊற வச்சுட்டேன். பாருங்கள், 3 ஹவர் ஆயிருக்கு. ஊற வச்சு 3 ஹவர் ஆயிருக்கு. நல்லா கழுவி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதை நம்ம அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா மாவாக அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துங்க. மிக்சிங் பவுலில் நம்ம ஊற வச்ச அரிசி எடுத்து நம்ம அரைச்சிடலாம். நீங்கள் ஒரு ட்ரிப்பு போடுறதா இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள் மிக்சி ஜார் எந்த அளவு அரைக்குதுன்னு பார்த்துங்க. எனக்கு நான் இது ஒரு இதிலே போட்டுடுறேன். நான் எனக்கு அரிசி கம்மி தானே இல்லைங்களா, அதனால் இதை போட்டு நம்ம நல்லா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பேஸ்ட்டாக கொஞ்சம் அரைச்சிடலாம். கொஞ்சம் நல்லா மைய அரைக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அரைஞ்சிருக்கு. இது குருணையாக இருக்கக்கூடாதுங்க, நல்லா பேஸ்ட்டாக இருக்கணுங்க. நல்லா கொஞ்சம் மாவாக, அதை பாருங்கள் இந்த அளவு இருக்கணும். நல்ல மாவாக இருக்கணும். அப்படியே அவ்வளோ மைதா மாவு மாதிரி இருக்கணும். இதை இன்னொரு நம்ம இதில் ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், ஊற்றிடலாம். நான் கொஞ்சமாக 1 கப்பு நான் அரைச்சி எடுத்தனால தான் எனக்கு ஒரே இதில் நான் அரைச்சிட்டேன். உங்களுக்கு இதில் அரைக்க முடியலன்னா உங்கள் உங்கள் மிக்சி பவுலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துங்க. 2 வாட்டி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். எனக்கு இது 1 கப்புனால நான் ஒரே வாட்டி எடுத்துக்கிட்டேன். மாவு கம்மியாக தான் இருக்குது, ஆனால் 1 கப்பு தானேங்களா. நீங்கள் 2 கப்புனா நீங்கள் 2 வாட்டி அரைச்சி எடுத்துங்க. இப்போ பாருங்கள், மாவு அரைச்சி நம்ம ஒரு கிண்ணத்தில் அதை தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இதில் 1/2 கப்பு நம்ம எந்த மெஷர்மெண்ட்டில் நான் அந்த கப்பில் தானே நான் அரிசி அளந்தேன் இல்லைங்களா, அந்த 1/2 கப்பு அதே கப்பில் ஒரு 1/2 கப்பு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது தேவையான அளவு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு இதெல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் அச்சு முறுக்கு. நான் எள்ளு ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எள்ளெல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். தேவையான அளவு சால்ட்டுங்க. இதில் நான் இது காரம் சேர்க்கணுங்க, அதனால் தனி மிளகாய்த்தூள் உங்களுக்கு எவ்வளோ வேணும், காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நான் 1 டீஸ்பூன் போடுறேன். இது 3 டீஸ்பூன் போட்டால் 1 டீஸ்பூன் ஆகும். இப்போ நம்ம கரைச்சிக்கலாங்க. நம்ம தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஊற்றி கரைச்சிக்கலாங்க. ஏன்னா கட்டியாக இருக்கு இல்லைங்களா. நம்ம அரைச்சோம் இல்லைங்களா அந்த மிக்சி பவுலு, அதில் நம்ம அந்த தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம மாவு எடுத்து போடுறதுக்கு முறுக்கு எடுத்து போடுறதுக்கு அந்த அச்சியில் ஒட்டும். இப்போ பாருங்கள், நம்ம கரெக்டாக தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டோம். நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இது கரெக்டான அளவுன்னு தெரியறதுக்காக நான் ஒரு டெக்னிக்கல் சொல்கிறேன். அதைப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாவை ஃபுல்லாக இந்த பிறகு இது ஃபுல்லாக இது பிறகு இப்படி அப்பிடுங்க. அப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வழிய விடுங்க. அந்த மாவை இப்படி இதெல்லாம் கொஞ்சம் தட்டுங்க. தட்டிட்டு இந்த பிறகு நான் சொல்கிற பாருங்கள் கரெக்டாக இருக்கும். அப்படியே இந்த பிறகு ஒரு கையை எடுத்து ஒரு கோடு போடுங்க. இப்போ நீங்களா கோடு போட்டேன்னா அப்படியே நிற்கிதுங்களா, தெரியுதுங்களா, இதுதான் கரெக்டான பக்குவம். நம்ம கோடு போடாத அப்படியே ஃபுல்லாக அப்படியே நம்ம போட்டாலும் இப்படி போட்டாலும் தெரியாமல் இருந்துச்சுன்னா மாவு கட்டியாக இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம சுட ஆரம்பிச்சிடலாங்க.
இப்போ பாருங்க நான் அந்த அச்சு முறுக்கு வந்து அச்சு எடுத்துருக்கிறேன் பாருங்க. இதுதான் அந்த அச்சு முறுக்கு. இதில் வந்து நமக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து பெருசாகவும் கிடைக்கும் சின்னதாகவும் கிடைக்கும். இது ஓரளவுக்கு இருக்குது. இது வந்து நான்ஸ்டிக்குங்க. இது நான்ஸ்டிக்கில் நம்ம இதை நீங்கள் வாங்கிட்டானா தான் மாவில் நம்ம இப்படி விடும்போது வந்து ஒட்டாமல் அப்படியே இப்படி போட்டால் டக்கு டக்குன்னு அது வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் வந்து அலுமினியத்தில் எல்லாம் வாங்க, அலுமினியத்துலேயும் விற்குது, ஆனால் அதில் வாங்கினா அப்படியே ஒட்டிக்கும். அதனால் இது ஒன்று, இது பிறகு இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்க, ஒரு பேனில் வந்து எண்ணெய் கொஞ்சம் தோணா ஊற்றிக்குங்க. ஏன்னா மாவு வந்து ஃபுல்லாக முழுகணும். அதில் வந்து இந்த அச்சு இருக்கு இல்லைங்களா, ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே ஊற்றுருங்க, உள்ளே விட்டுருங்க. அது ஏன்னா அது கொஞ்சம் சூடு ஏறினா தான் மாவில் வந்து ஒட்டும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. 5 நிமிஷம் எடுத்துட்ட பிறகு தான் நம்ம மாவில் போட்டு தோட்டி போட முடியும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நல்லா எண்ணெயில் இதாகிடுது. ஆனால் ரொம்ப விடக்கூடாதுங்க. இந்த அளவு பாதி அளவு தான் விடணும். அப்படியே எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டுங்க. அது வேகட்டும். கொஞ்சம் நேரம் வேந்த உடனே நம்ம எடுத்து விடலாம். அதுக்கப்புறம் விழுந்துடும். இப்போ பாருங்க, நம்ம லைட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துங்க. ஸ்டிக்கை எடுத்து லைட்டாக இப்படி இது பண்ணிங்க. அப்படியே உள்ளே வந்து அப்படியே ஷேக் பண்ணி விடுங்க. ஷேக் பண்ணனா அப்படியே வந்து கொஞ்சம் அவ்வளோதான், அந்த விழுந்துச்சு பார்த்தீங்களா? அப்படியே கொஞ்சம் அப்படியே திருப்பி போட்டுருங்க. அப்படியே பக்கத்தில் வந்து இது அப்படியே ஹீட் பண்ணி விட்டுருங்க. ஹீட் பண்ணி விட்டாதான் அழகாக சீக்கிரமாக வந்து அது நல்லா வெந்து நல்லா வரும். இப்போ பாருங்கள், ஒன்று எடுத்துட்டு கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். கார அச்சு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, செம்ம சூப்பரா நம்ம வீட்டில் இருந்த ரேசன் அரிசியை வச்சு நம்ம வந்து அழகான வந்து ஒரு கார அச்சு முறுக்கு செஞ்சுருக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் வந்து இந்த தீபாவளிக்கு நீங்கள் வரப்போகிற தீபாவளிக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதாவது என்னடா இது சரின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே போயிட்டு இதையும் நம்ம வாங்கிட்டு வந்து செய்கிறத விட வீட்டில் இருக்க ரேசன் அரிசியில் செய்கிறது அவ்வளோ கிரிப்னஸாக இருக்குங்க. ஏன்னா சொல்கிறேன்னா, இதை வந்து நம்ம ஒரு ஏட்டன் கண்டெய்னரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கலாம். வரவங்களுக்கு எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கு நமத்து போகாது இருக்கோங்க. அதனால தான் நம்ம ரேசன் அரிசியில் செய்கிறோம். அவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். இதை பாருங்கள் எவ்வளோ அருமையாக எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். உங்கள் முன்னாடி வந்து நான் உடைச்சி காட்டுறேன். நான் எப்படி வந்திருக்குன்னு நீங்களும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் அது தெரியும். இப்போ பாருங்கள், உங்கள் முன்னாடியே உடைச்சி காட்டுறேன். அதை பாருங்கள் தெரியுமா எவ்வளோ சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா? இது ரேசன் அரிசியில் செஞ்சது தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த வரப்போகிற தீபாவளிக்கு வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்கள். அப்படியே கையில் வைக்கிறதுக்குள்ளே அவ்வளோ சாப்பிட்டதை பாருங்கள், நொறுங்கி போயிடுச்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு, பிள்ளைங்கள், வரவங்க, விருந்தாளிக்கு எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கலாம். ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து 4 பேர் பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டிலலாம் எடுத்து கொடுக்கறதுக்கு அவங்களே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இந்த கார அச்சு முறுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரெண்டிங் சமையலுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு உங்களுடன் விடைபெறுவது உங்கள் அலமேல். ஓகே தென் பாய்.